அப்புறம் நீ எது இப்படி போட்டால் தானே இதில் மாட்டணும். இன்னும் ஆடு இருக்கு, சாயங்காலம் ஓடிடும். இதை கேட்கலாம் உண்மையிலே குடிக்க வேணாம். இதை கொண்டு ஈஸியாக நமக்கு இல்லடா நாளைக்கு காணும் தெரிஞ்சிருச்சா? இன்னும் ரொம்ப நெருக்கி இருந்தால் கண்டிப்பாக விழுந்துருக்கு மேலே. கால் மேலே விழுந்துருக்கியா? ஓடிட்டான் மணி சொன்ன மாதிரியே. காலில் விழுந்துக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எல்லாம் பார்த்துக்கோங்க எப்படி எப்படி இருக்கு. ஆப்ரேட்டர் அப்புறம் பார்த்துக்கலாம் தான் ஓடும். இதான தனியாக இதில் ஆயில் ஆயில் ட்ரை கிளச் அதான் ஹீட் ஆகும். ஹீட்லேயே இதெல்லாம் எவாப்ரேட் ஆகிடும். நீ தூக்குனா தூக்கணும்ண்ணா இங்கே பாருங்க. சப்போர்ட்டில் வச்சுருந்தீங்களா? அடி முந்தெல்லாம் கட்டிக்கும். தட்டு நீங்கள் தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நம்மளால் சொன்னாப்ல மேலே பட்டுச்சுன்னா பரவாயில்லையா அப்படிங்கிறாப்புல. மேலே ஒரு அக்கறையில் சொல்கிறாப்புல. முதல்ல மாதிரி கீழே விழுந்துட போதியா? அதை பார்த்துக்கங்க, பிடிச்சிக்கோங்க ஒரு ஆள். விழாதானே இது நடுவில் இவ்வளோ பேர் காடி உட்காந்துருக்கல, எப்படி விழும்? பாதியா என்ன காடி உட்காந்து வெயிட்டாக இருக்குண்ணே இது. இப்போ இதான் இந்த ஆகில் சீல் சீட்டிங் ஆகிடும். கழிட்டோம் 8000 ரூபாயாண்ணே இது இந்த பிளாஸ்டிக்கு அப்படின்னு சொன்னார். உருட்டி விடு உருட்டி விடு சைஸை பார்த்து போடு, மடிங்கணும். அது ஒன்று பேர் மெக்கானிக்கு கரெக்டாக இருக்கா? 16 எடுத்துருவோம். அதெல்லாம் அப்படியே குத்தியில் ரெடி. கீழே ஆயில் ஊற்றுமியா? கீழே ஆயில் ஊற்றுமியா? இது பாடி கிடி உடஞ்சி போச்சுன்னா முடிஞ்சு முடிச்சிடும். இல்லை எங்கள்கிட்ட என்ன கேட்டியா? ஒரு ஆள் அடி ஒருத்தர் கையை இருக்கும் இங்கே அப்படி இல்லை. எங்க ப்ரோ ஒரு நிமிஷம் முயற்சி பண்ணுறாங்க. இல்லை மூணுத்தையும் ஒரே பக்கமாக இதுதான் வந்து வருது வருது வருது. காலை பார்த்து வச்சுக்கலாம். டைம் வரும். அந்த காரச்சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதான் ஓகே வந்துருச்சு. அந்த காரச்சட்டி எடுத்து வை. காரச்சட்டி எடுத்து வை. ஒண்ணுதான் இருக்கு. பிடிச்சிக்கியா? கையில நல்லா பிடிச்சிக்கியா? அப்புறம் எப்படி தனியாக கழட்டுவா? அது ஒன்று மட்டும் விட்டுரு மணி. மணி தான் கழட்டுவேன். நீங்க என்ன பண்ணிக்கீங்க நோட்டு வாங்கி எடுத்துட்டா எடுத்துட்டு அப்படியே
7ஆம் நம்பர் இல்லை 8ஆம் நம்பராக இருக்கும். ரொம்ப விழுந்துருமா வேற ஆடு மட்டும் தானே அதான் இருக்கும் என்கிட்ட. எங்கெங்கே கொண்டு போய் என்னென்ன கீயாக கொடுத்துருக்காங்க. அது வந்து மற்ற இதை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஆனால் அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்க்ரூ பண்ணி ஒரே சாப்பிட்டு வயிறு வலிக்குது. ஒரே சாப்பிட்டு வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குதா? ஆயில் ஐட்டம் போட சாப்பிடுவோம் வேணாம் நினச்சேன். இவ்வளோ சின்னதாக நெட்டை போகிறது உடச்சி எடுத்துக்கிட்டாங்க. டூ வீலர் ஃபோர் வீலர் இது ஒரு போல்ட்டே விட்டு வச்சுக்கணும். அப்படிலாம் விடுங்க கீழே கழட்டும் போது தான் நேராக வரும். ஏன் கீழே விட்டா மேலே விடுவோம். இன்னும் என்னென்ன செய்ய காத்திருக்காரோ கீழே கழட்டு அண்ணா இதை நீ காலத்தில் வந்துருக்கோ அவ்வளோ பயம். எல்லாம் ஜாமாய் போய் கிடையாது. அப்படிதான் தெரியும் படக்கிட்டே தெரியும். ஆயில் நிறைய வருதுயா அது கழட்டவும். ஆயில் வருதுண்ணா இந்த பக்கம் வந்துட்டு இருக்கியா? அதெல்லாம் நிறையா எடுத்தாச்சு. ஆள் பிக்சர் இருக்கத்தானே தெரியும். நாலுது 1000 ரூபாய் அதை அப்படியே தூக்கிக்கலாம். அதை கழட்ட வேணாம். உடஞ்சி போகுதுமா கண்டிப்பாக என்ன அது பிளாஸ்டிக் பேசாமல் அதை வச்சுட்டு அப்படியே தானே ஸ்ப்ரே பண்ணி சொன்னார். அல்ல அங்கே போய் கழட்டிக்கலாம் வேணும். வேண்டாம் கழட்டக்கூடாது. அது வேண்டான்ட்டு போரிங் எதுவுமே கிடைக்காது. இதை வச்சு பரவாயில்ல கை கால் போயிடுச்சுன்னா. டிஎன்பிஎல்ல நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ட்ரைனிங் போனோம். எங்கே? புகழூர். கரூர் புகழூர் அங்கே போனோம். அப்போ எங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க. எனி டைம் தொப்பி இருக்கணும். சேஃப்டி ஷூ என்ன மரம்ண்ணா? இதுதான் அந்த தைல மரம் சொல்லுவாங்கள்ல அது. நிறைய மரங்களா எல்லா மரம் நல்லா வழுவன்றது வல்லுன்னு வலிக்கிட்டு போதா. இவரோட ஊர் இருக்காரு பாரு. என்ன ரகசிய மாதிரி இருக்கு அரண்மனைகள் இருக்கு. இல்லட்டு அதான் ரெடி இருக்கு. ரேடியேட்டர் ஆமாம் காலையில் இதெல்லாம் மஞ்சள் தண்ணி ஊற்றுற மாதிரி இல்லையா? படிச்சு விட்டுருக்கா இன்னும் வர மாட்டேங்குதா? காலி பண்ணிட்டானு. காலி பண்ணிட்டாங்க. ஒரு ரிங்கு கட்டி தான் உடச்சிருச்சு. ஆல்ரெடி கேட்கலையா? கேட்டேன் அவரு பர்மனெண்ட் இல்லை வேலை பார்த்துக்கிட்டு